வாங்க இன்றைக்கி மொச்சை குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடானதும் இந்த அளவுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 3 பல் வந்து வெள்ளைப்பூண்டு எடுத்திருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதக்கிக்கலாம். அது கூட உங்களுக்கு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். ஸோ அந்த புளியும் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வந்து ஒரு பெரட்டி விட்டுறலாங்க. இது நல்லா வதங்கினதும் ஒரு அரை மூடிக்கு தேங்காய் எடுத்து நான் சொரவி வச்சுருக்கிறேன். அந்த அரை மூடி தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிடலாம் அந்த வாசம் போகிற அளவுக்கு. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இது நல்லா வதங்கினதும் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மீன்வாயில் வந்துட்டு நம்ம சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் 3 கத்திரிக்காய், பெரிய சைஸ் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நேற்றே வந்து மொச்சக்காய் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருந்தோம் சீட்ஸு. ஸோ அதையும் வந்துட்டு கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய காய் கிடையாதுங்க. மொச்சை வந்து பெருசாக இல்லை, ரொம்ப பெருசாக முத்தி இருந்ததுன்னா நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து ஆட் பண்ணணும். இது மீடியமாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் ராவாகவே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது பாயில் பண்ணாமல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு நல்லா வந்து வதக்கிடலாங்க. கடையில் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் விழுது, அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணி எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் வந்துட்டு கலக்கி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கல் உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு கலக்கி விட்டுடலாம். ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா அந்த மொச்சக்காய், கத்திரிக்காயெல்லாம் வேகிறதுக்கு 10 to 20 மினிட்ஸ் ஆகும். நல்லா வந்து வேகட்டும். ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். வேக வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேஸ்டியான ரொம்ப ரொம்ப சூப்பரான மொச்சக்காய் குழம்பு வந்து ரெடிங்க. இதெல்லாம் நாங்கள் எங்கள் ஊரில் பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த டிஷ் இருக்கும். இந்த குழம்பு இல்லாமல் பொங்கலே கிடையாது. பட்டி பொங்கலுக்கு இந்த குழம்பு வந்து கண்டிப்பாக நாங்கள் வைப்போம் எங்கள் ஊர் சைடு. இன்றைக்கி கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் குழம்பு நல்லா இருக்குன்னு 2 தடவை வாங்கி சாப்பிட்டாங்க. ஸோ இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.